ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஸ்லாண்ட் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்லாண்ட் லோடிங்க்கு ஒரு சர்க்கிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் ஸ்ட்ரைட் லோடிங், கிராஸ் லோடிங் பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியான ஸ்டிச்சு தான் இதுவும். இப்போ நான் ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டில் கடைசியாக எப்போதும் போல் ஒரு நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிட்டு விரலில் ஹோல்ட் பண்ணிக்குவோம். ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் கீழே கொண்டு போயிட வேண்டாம். இந்த சர்க்கிளில் சுற்றி நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிஸ்க்காக சர்க்கிளில் சுற்றி நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் போட போகிறோமோ அந்த பக்கம் பார்த்து தான் நீடில் இருக்கும். பின்னாடி எப்போதும் போல் பேக் சைடு ஒரு கிரிப் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்க்கிளில் சுற்றி அவுட்லைனாக நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் கொடுத்துக்குவோம். இதெல்லாம் ஒரு மெயின் ஸ்டிச்சுக்கான ஒரு பேஸ் தான். இதெல்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மெயின் ஸ்டிச்சு ஈஸியாக உங்களுக்கு சிரமம் இல்லாமல் வரும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு பேசிக்லேருந்தே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பேசிக் லெவல் ஸ்டிச் தான். இன்னும் அட்வான்ஸ் இருக்குது. இது பேசிக் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த அவுட்லைன் கொடுக்குறோம்ல, இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா வேணால் நம்ம அவுட்லைன் கொடுக்காம நார்மலாக கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம இந்த செயின் ஸ்டிச் போடும்போதெல்லாம் நம்ம எப்போவுமே நீடியில் ஸ்ட்ரைட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். கிராஸாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. டைட்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கீழே த்ரெட்டு ஈஸியாக மாட்டி மேலே ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். எப்படி போடுறது அப்படின்னு தெரில அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியும். புரியாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு கிளாஸ் வேணாலும் போடுறேன். இப்போ இந்த சர்க்கிளில் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்லாண்டிங்காக ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். பென் நான் அதுக்கும் ஜெரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எப்போதும் போல் நாட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஃப்ரேம் கீழே கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நீடியில் அந்த கிளாத்தில் குத்தி கீழே த்ரெட்டை அந்த ஜெரி த்ரெட்டை மாட்டி மேலே இழுக்கிறோம். இழுத்து கீழே ஒரு லாக் பண்ண பிறகு, லாக்னால் மேலே நூல் எடுக்கும்போது அந்த முடிச்சு போட்ட பகுதி கீழே லாக் ஆகும். லாக் ஆன பிறகு வெளியில் ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள ஒரு செயின், வெளியே ஒரு செயின் போடணும். இந்த மாதிரி த்ரெட்டை இழுக்கும்போது டைட்டாலாம் இழுக்க வேணாம். கீழே த்ரெட்டை லூஸாக விட்டுருங்க. த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வராது. இழுக்கும்போது த்ரெட்டை லைட்டாக பிடிச்சா போதும். அதே மாதிரி உள்ளே ஒரு செயின், வெளியே ஒரு செயின் போட்டு அப்படியே ஸ்லாண்டிங்காக கிராஸாக ஸ்டிச்சஸ் போட வேண்டியதுதான். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. நான் இதில் உங்களுக்கு ஜெரியில் போட்டு காமிச்சிட்டு த்ரெட்லையும் எப்படி போடுறதுங்கிற இதுவுமே சில்க் த்ரெட்லையும் எப்படி போடுறது அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நம்ம ஃப்ரேமில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த பிளேஸில் உட்காந்துருக்கோமோ ஸ்ட்ரைட்டாக, இப்போ ஃப்ரேம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கோம்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தான் ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன்னா எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் எந்த பிளேஸில் உட்காந்து ஸ்டிச் பண்ணால் எப்படி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இந்த ஸ்டிச் பண்ணுவேன். அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். முன்னாடி உள்ள கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஸ்ட்ரைட் லோடிங், கிராஸ் லோடிங், அதே மாதிரி உள்ள ஸ்டிச்சு தான் இதுவும். அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சை போடும்போது பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு. கீழே இருக்கிற கிளாத்து தெரியாத அளவுக்கு இந்த த்ரெட்டாலே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடும்.
அந்த மாதிரி நம்ம நெருக்கமாக போடணும் இந்த ஸ்டிச்சை. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு கடைசியில் ஒரு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிலனாலும் நான் வந்து கிளாஸும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போடுறது பார்க்கலாம். சில்க் த்ரெட்டை எப்போதும் டபுளாக தான் யூஸ் பண்ணணும், ஜெரியை சிங்கிளாக யூஸ் பண்ணணும். எப்போதும் போல் நாட் போட்டு ஃப்ரேம் கீழே கொண்டு போயாச்சு. எப்போதும் போல் நீடியில் வந்து ஃப்ரேமில் இருக்கிற கிளாத்தில் உள்ளே குத்தி கீழே த்ரெட்டை மாட்டி அந்த கீழே ஒரு நாட் போட்டிருப்போம்ல, அது வந்து லாக் ஆகிற வரையும் மேலே த்ரெட்டை இழுக்கணும். அது லாக் ஆகின பிறகு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு செயின் போட்டு அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை எப்போதுமே டைட்டாக பிடிச்சிக்கக்கூடாது, லூஸாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதே எப்படி நம்ம ஜெரி த்ரெட்டில் போட்டோமோ அதே மாதிரி உள்ள ஒரு செயின் வெளியே ஒரு செயின் போட்டு கீழே த்ரெட்டை டைட் பண்ணாமல் நீடியில் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணி வெளியே த்ரெட்டை எடுத்தாலே நமக்கு ஸ்மூத்தாக வந்துடும். எந்த சிரமமும் பட தேவையில்லை. ஃபஸ்ட்டில் வராட்டினாலும் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே மாதிரி ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான் சில்க் த்ரெட்லையும். நான் ரெண்டுலேயும் ஏன் போட்டு காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறனால தான். கீழே வந்து அந்த கிளாத்து தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். வந்து ஜெரி த்ரெட்டோட சில்க் த்ரெட்டில் தான் நல்லாயிருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ இந்த ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மாதிரி தான் அந்த ஸ்டிச் போடணும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இப்போ கடைசியாக என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு இழுக்கிற த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே செயின் போட்டு அந்த செயினை உள்ளே இழுங்க. உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள செயினை வெளியில் இழுத்துடுங்க. அவ்வளோதான் நாட்டு, அவ்வளோதான் அந்த ஸ்டிச்சு. உங்களுக்கு நான் சில்க் த்ரெட்லேயும் போட்டு காமிச்சிட்டேன், ஜெரி த்ரெட்லேயும் உங்களுக்கு ஸ்டிச் போட்டு காட்டியிருக்கேன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டிச் போடணும். இதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்து போட வந்துடும். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன்னா அந்த மாதிரியும் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.